ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பிராங்க்லின் பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரேஸ் தான் நாங்க எல்லாருமே சேர்ந்து விளையாட போறோம். எப்பவுமே நாங்க தனித்தனியா விளையாடுவோம்ல, இந்த வாட்டி சேர்ந்து விளையாட போறோம். நம்ம கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பென்டென்னு, டோரிமானு, அதுக்கப்புறம் டானு, மோட்டு பட்லு, சின்சான், நம்ம சிங்கம் சார், இந்த மாதிரி எல்லாருமே வந்திருக்காங்க. முதல்ல அவங்க கிட்ட ரேஸ பத்தி சொல்லிடலாம். நான் சொன்னதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே இப்ப டீமா விளையாட போறோம். ஒரே கார்ல ஒரு பெரிய ட்ராக்ல நம்ம போக போறோம். அந்த ட்ராக்ல நிறைய தடைகள்லாம் வரும். அதை தாண்டி நம்ம எல்லாருமே ஒத்துமையா விளையாடணும். சரியா? என்னப்பா சொல்ற? எப்பவுமே தனித்தனியா தானே விளையாடுவோம். ஆமா சின்சானு, எப்பவுமே நம்ம தனித்தனியா தான் விளையாடுவோம். ஆனா இந்த வாட்டி நம்ம டீமா விளையாட போறோம். முதல்ல ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நான் போயிடுறேன். அதுக்கப்புறம் சிங்கம் சார் போவாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து மாத்தி மாத்தி நம்ம போக போறோம். நம்ம எல்லாருமே ஒத்துமையா விளையாண்டா இந்த கேமை சூப்பரா முடிக்கலாம். என்ன சொல்றீங்க? பிராங்க்லின், கண்டிப்பா பண்ணலாம்ப்பா, எனக்கு ஓகே. மக்களே, இவங்களுக்கு கேமை தெளிவா புரிய வச்சாச்சு. இப்ப நம்ம போய் காரை ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். மக்களே, இந்த கார் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. பாத்தீங்கல்ல, சின்னதாவும் அழகாவும் இருக்கு. இந்த ரேஸ் ட்ராக் ரொம்ப பெருசு மக்களே. பாத்தீங்களா, வானத்துல எல்லாம் போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் நம்ம எப்படியாவது நல்லபடியா தாண்டணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம காரை ஓட்டலாம். முடிஞ்ச அளவுக்கு தடைகளை தாண்டலாம். அதுக்கப்புறம் சிங்கம் சார் கிட்ட நம்ம காரை தந்துடலாம். எப்பா, வளைவு நெளிவுன்னு எப்படி போயிட்டு இருக்கு பாருங்களேன். ஸ்பீடை கரெக்டா ஹேண்டில் பண்ணாதாங்க ஓட்ட முடியுது வண்டிய. எப்பா வெறுங்க, சுத்தி கித்தி போயிட்டு இருக்கு. அவங்களே ரூட் கொடுத்துருக்காங்க, இந்த வழியா போங்க அந்த வழியா போங்கன்ட்டு. கரெக்டா அந்த வழியா போனா நம்ம முடிச்சிடலாங்க. ஆனா ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, எவ்வளோண்டு கேப் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. கொஞ்சம் நான் சைட்ல போயிருந்தேன்னா இடிச்சிருப்பாங்க. கவனமா போனோம். நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே. இந்த சிங்கம் சாரு, மோட்டு பட்லு எல்லாம் என்ன பண்ண போறாங்களோ தெரியல. செம்ம கஷ்டமா இருக்குவாங்க அவங்களுக்கு. எப்பா, ஐயோ, இதுக்கப்புறம் தாங்க ரிஸ்கே ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ, இது பாத்தீங்களா, ஐயோ அப்பா, நல்ல வேலை கரெக்டா வளைஞ்சிட்டேன். மக்களே, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப போடுங்க. அதே மாதிரி எல்லாமே பண்ணுங்க மக்களே. அப்பதான் இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். சரியா? இது பாருங்க, வளைஞ்சி நெளிஞ்சு ஓட்டுறாங்க. நல்ல வேலை, கொஞ்ச நாள் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருப்பேன். கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, திரும்பி ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம வர மாதிரி இருக்கும். எப்பா வருங்க, எப்படி வழியை வச்சிருக்காங்க பாருங்களேன். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க வழியெல்லாம். இவ்வளவு கஷ்டமான வழியை நீங்க எந்த ஒரு கேம்லயும் பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. எப்பா, இதே பாருங்களேன் எப்படி ஏறுது. ஐயோ, ஏறுதுங்க ஏறுதுங்க ஏறுதுங்க. ஐயோப்பா, நல்ல வேலை தாண்டியாச்சுங்க. எப்பா, எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்களேன். ஐயோ, நான் கூட இவ்வளவு கஷ்டமா இருக்காதுன்னு நினைச்சேங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பொறுமையா தான் ஓட்டணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனா கூட நம்ம அவுட் ஆயிடுவோம். நம்மளே இவ்வளவு கஷ்டப்படுறோமே, மத்தவங்களுக்கு சுத்தமா விளையாட தெரியாத அவனுங்க என்ன பண்ண போறாங்களோ தெரியல. இந்த கேம்ல நாங்களாம் ஜெயிச்சிருவோமா ஜெயிக்க மாட்டோமா நண்பர்களே? நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை பத்தி சொல்லுங்க நண்பர்களே. இருங்க, வளைஞ்சி வளைஞ்சு போலாம். பொறுமையா போனோம் மக்களே. இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆனா கூட நம்ம விழுந்துருவோம். அது பாருங்க, எவ்வளோண்டு வழி பாத்தீங்களா. கரெக்டா காரு சைஸுக்கு தான் வழி இருக்கு. அப்படியே போனோம், பொறுமையா போனோம். யப்பா, நல்ல வேலைங்க, தாண்டிட்டேன். கண்ணா, நான் தான் உங்க சிங்கம் பேசுறேன் கண்ணா. இந்த பிராங்க்லின் பையன் சூப்பரா காரை ஓட்டுறான். நம்ம அந்த அளவுக்கு காரை ஓட்டுவோமா மாட்டுமா ஒரே குழப்பமா இருக்கே. நம்ம எல்லாம் கூட காரை ஓட்டிடலாம். ஆனா இந்த டானோ மோட்டுவோம் செம்ம காமெடி பண்ணுவாங்கல்ல கண்ணா. நம்ம இப்ப காரை ஓட்டுறதுக்கு போலாம் கண்ணா. பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த பிராங்க்லின் இந்த சிங்கம் சார் எல்லாம் ஓட்டிடுவாரான்ற மாதிரி கேட்டான்ல, நம்மளாலையும் ஓட்ட முடியும்ன்றத ப்ரூவ் பண்ணுவோம் கண்ணா. இப்ப நான் கார்ல வந்துட்டேன் கண்ணா. அந்த பிராங்க்லினை விட நான் செம்மையா ஓட்டுறேன் பாருங்க கண்ணா. எப்படி அந்த பிராங்க்லின் இவ்வளவு ஹைட்டாவா ஜம்ப் பண்ணா, சிங்கம் சார்னா சும்மாவா? அடப்பாவமே கண்ணா, இங்க பாருங்க கண்ணா, வழியை எப்படி வச்சிருக்காங்கன்ட்டு. இந்த இடத்த எப்படி கண்ணா என்னால தாண்ட முடியும்? பொறுமையா போனோம் கண்ணா. எப்பா எப்பா, பொறுமையா போக்கண்ணா, பொறுமையா போக்கண்ணா. அவசரப்பட்டு கீழே விழுந்துட்டா அந்த பிராங்க்லின் கிண்டல் பண்ணி சிரிப்பான் கண்ணா. பொறுமையா பொறுமையா போக்கண்ணா. எப்பா, இங்க என்ன இறக்கமா வச்சிருக்காங்க, எப்படி எப்படியோ இருக்குங்க. எப்பா, தாண்டு கண்ணா. அவ்வளவு. ஐயோ, நல்ல வேலை, வண்டி விழுந்திருந்ததுன்னா அவ்வளவுதான். அந்த பிராங்க்லின் நம்மளை போட்டு பயங்கரமா திட்டிருப்பான் கண்ணா. இங்க என்ன கண்ணா, அதே மாதிரி வழி வச்சிருக்காங்க. அந்த வழியை தாண்டிட்டோம். நமக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா கண்ணா? ஈஸியா தாண்டிடலாம் கண்ணா. இருங்க, பொறுமையா போலாம், பொறுமையா போலாம், பொறுமையா போலாம். எஸ் கண்ணா, நம்ம தாண்டிட்டோம் கண்ணா. எப்படி சிங்கம் சார்னா கொக்கா என்ன? மக்களே, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இந்த சிங்கம் சார் எப்படி டிரைவ் பண்றன்றத சொல்லுங்க. பாருங்க, அவங்களே இந்த சைடு போங்க அந்த சைடு போங்கன்னு நம்மள கைட் பண்றாங்க. அவங்க கைட் பண்ணும்போது நமக்கு என்னங்க பிரச்சனை? ஈஸியா தாண்டி தாண்டி போக வேண்டிய. ஐயோ, விழுந்துரும். அப்பா, நல்ல வேலை கரெக்டா லேண்டிங் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஸ்லிப்பா இருந்தா கூட கீழே விழுந்திருப்பேன் கண்ணா. நான் சூப்பரா தப்பிச்சிட்டேன் கண்ணா. இப்ப அடுத்து எங்க போனோம்? இந்த கேப் வழியா போகணுமா? என்ன இந்த இடத்துல? அப்பா,
இங்க வழிய வச்சிருக்கீங்களா கண்ணா? இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு கண்ணா. நான் கூட ஓட்டிடுவேன், ஆனா இந்த பட்லு பைய எப்படி ஓட்டுவான்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது கண்ணா. அடுத்து பட்லு தான் வரப்போறான்னு நினைக்கிறேன். ஏன்னா பட்லு தான் வர மாதிரி என்கிட்ட சொன்னான். பாப்போம் கண்ணா, நம்ம எப்படியாவது நிறைய தூரம் போய் அந்த பட்லுக்கு தரலாம். வல 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 பொறுமையா 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 பொறுமையா. ஐயோ வண்டி ஸ்லிப் ஆகுதே. இருங்க எப்படியாவது பொறுமையா போயிடலாம். பொறுமையா. அவ்வளவுதான் அவ்வளவுதான் கண்ணா, சூப்பரா வளைஞ்சிட்டேன். இப்ப பட்லு கிட்ட தந்துடலாம். சிங்கம் சார் விழுந்துருவாருன்னு பார்த்தா நல்லா ஓட்டிட்டாரு. இப்ப அடுத்தது நம்ம தான் ஓட்டணுமா? நான் எப்படி அப்படி ஓட்டுவேன்? பிராங்க்லின்னு சிங்கம் சார் நிறைய தூரம் போயிட்டாங்க. இப்ப நான் தான் அந்த இடத்துக்கு போய் காரை மீதி இடத்துக்கு ஓட்ட ஆரம்பிக்கணுமா? ஐயோ, நான் ஓட்டதுக்கே இவ்வளவு பயப்படுறேன். இந்த மோட்டு டான்லாம் செம்ம காமெடி பண்ணுவாங்களே. சரி, என்ன ஏதுன்னு நம்ம பார்ப்போம். டீமை ஜெயிக்க வைக்கணும்னா நம்ம நல்லபடியா காரை ஓட்டணும். இப்ப அந்த கார் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நம்ம ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? இருங்க, அந்த காரை நான் ஸ்டார்ட் பண்றேன். அந்த சிங்கம் சாரு நான் சரியா ஓட்ட மாட்டேன்ற மாதிரி என்னை கிண்டல் பண்ணார்ல, நான் அவரை விட எப்படியாவது நல்லா ஓட்டணும். எப்பா, சிங்கம் சார் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு இடத்துல வளைஞ்சு வந்தார்ல. ஆமாமாப்பா, சிங்கம் சார் வளைஞ்சு வந்த மாதிரியே நம்மளும் சூப்பரா வளைஞ்சு வந்துட்டோம். இந்த இடத்துல என்ன? ஏறணுமா? மக்களே இதை பாருங்களேன், வழி எப்படி வச்சிருக்காங்கன்ட்டு. ஐயோ ஐயோ, வண்டி பின்னாடி வருது. வண்டி ஐயோ, என்னங்க ஏறுனா வண்டி பின்னாடி வருது. நல்லா ஸ்பீடா போனோம். ஐயோ, காய்கறி கடையில ஏத்திட்டேனே, பழக்கடையில ஏத்திட்டேன். சரி பரவாயில்ல, ஸ்பீடா போப்பா. எப்பா, ஐயோ அப்பா, நான் கூட மேல இருந்து கீழே விழ போறேன்னு நினைச்ச மக்களே. நல்ல வேலையா தப்பிச்சிட்டேன். செம்மையா ஜம்ப் பண்ணோம். எப்பா வேறுங்க, எவ்வளவு ஹைட் வந்துட்டேன் பாருங்களேன். கீழே எங்க இருக்கு? நான் இப்ப எவ்வளவு ஹைட்டுக்கு வந்துட்டேன் பாருங்க. இன்னும் கூட போனோம். ரூட் அவங்களே சொல்றாங்க, இந்த சைட்ல போன்னு சொல்றாங்களா? அந்த சைட்ல எங்கடா வழிய வச்சிருக்கீங்க போறதுக்கு? ஓஹோ, கீழே குதிக்கிற மாதிரி போல மக்களே. ஐயோ, காரு டேமேஜ். கார் எவ்வளவு டேமேஜ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? கார் காய்லாங்கடைக்கு தாங்க போடணும். இந்த ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காரெல்லாம் தூக்கி காய்லாங்கடைக்கு தான் போடணும். அந்த அளவுக்கு காரமோ. அப்பா, ஐயோ, எப்படியாவது அதுக்குள்ள போயிடு. ஐயோ மக்களே, நான் ஒரு வாட்டி அவுட் ஆயிட்டேன் மக்களே. இது மட்டும் அவனுங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். நல்ல வேலை, திரும்பி நான் வந்து அதே இடத்துல இருந்து தாண்டறேன். ஒரு வாட்டி நான் அவுட் ஆயிட்டேன் மக்களே. அதெல்லாம் அவனுங்களுக்கு தெரிஞ்சா கிண்டல் பண்ணி என்ன சாவடிச்சிருவாங்க. அதனால நீங்க அவங்க கிட்ட சொல்லாதீங்க, சரியா? நமக்குள்ளேயே இந்த ரகசியம் இருக்கட்டும். அடுத்ததா டோரிமான் தான் வருவான்னு நினைக்கிறேன். டோரிமானுக்கு இந்த ஸ்டியரிங்கே எட்டாது. எப்படி அந்த டோரிமான் ஓட்டுவான்? டோரிமான் ஓட்டும் போது காமெடியா இருக்கும் மக்களே. நானே ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டேன். அந்த டோரிமான், அச்சோ, உங்ககிட்ட பேசினதுல நான் அவுட் ஆயிட்டேன் மக்களே. திரும்பி சரி, இன்னொரு வாட்டி வந்துட்டேன். 2 வாட்டி நான் அவுட் ஆகி விளையாடிட்டேன் மக்களே. அந்த டோரிமான் அடுத்து வந்தானா அவன் எப்படி விளையாட போறானே எனக்கு தெரியல. செம்ம காமெடி பண்ணுவான் பாருங்க அந்த டோரிமானு. மக்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் டோரிமான் கிட்ட காரை தந்துடுறேன். ஏன்னா ஏற்கனவே நான் 2 வாட்டி கீழே விழுந்துட்டேன். இதுக்கப்புறம் கீழே விழுந்தேன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். சரி மக்களே, நம்ம இந்த இடத்துல இருந்து டோரிமானுக்கு ஓட்டுறதுக்காக தந்துடலாம். என்ன சொல்றீங்க? நான் இந்த இடத்துல இருந்து காரை விட்டு இறங்கிடுறேன். பட்லு நல்லாதான்ப்பா ஓட்டுனா. பட்லு 2 வாட்டி 3 வாட்டி அவுட் ஆனா, இருந்தாலுமே பட்லு நல்லாதான் ஓட்டுனா. பட்லு ஓட்டுறது மட்டும் இல்லாம என்ன கிண்டல் வேற பண்றான். இந்த டோரிமானுக்கு கால் கூட எட்டாது, ஸ்டியரிங்கே பிடிக்க முடியாதுன்னு என்ன வேற கிண்டல் பண்றான். டே பட்லு, நீ ஓட்டுறது மட்டும் இல்லாம என்ன கிண்டல் வேற பண்றியா? மவனே, நீ விளையாண்டதை விட நான் நல்லா விளையாடி காட்டுறேன்டா. அப்பதான் என்னை பத்தி உனக்கு புரியும். இருங்க மக்களே, அவனை விட நான் சூப்பரா விளையாடி காட்டுறேன். அடுத்து யார் யாரெல்லாம் போக போறா? இன்னும் சின்சான் போகாம இருக்கானா? சின்சானை விட எப்படியாவது நல்லா ஓட்டிட்டா நமக்கு போதும் மக்களே. சரி, நம்ம கார் கிட்ட போயிடலாம். மக்களே, இப்ப நான் கார் கிட்ட வந்துட்டேன். அவன் சொன்ன மாதிரியே எனக்கு ஸ்டியரிங்லாம் சரியா எட்ட மாட்டேங்குது. இருந்தாலுமே நான் சூப்பரா வண்டியை ஓட்டி. என்னங்க இவ்வளோ வண்டி கேப் வச்சிருக்கீங்க? அடப்பாவீங்களா? ஐயோ, எவ்வளோ வண்டி கேப் பாருங்களேன். ஸ்லிப்பானா விழுந்துருவேன். அவன் 2 வாட்டி அவுட் ஆனா மக்களே. நான் அவுட் ஆகாம இந்த கேம் எப்படியாவது முடிக்கணும். ஐயோ ஐயோ, எவ்வளோ வண்டி கேப் பாத்தீங்களா? கார் அளவுக்கு தாங்க கேப் வச்சிருக்காங்க. கரெக்டா தாண்டி போயிட்டு இருக்கேன். எப்பா, இந்த இடத்த தாண்டணுமா? கரெக்டா போய் தாண்டணும். எப்பா, ஐயோ, என்னங்க செம்ம ஸ்பீடா வரணும் போலியே. ஐயோ, விழுந்துட்டேனா? இல்லங்க, அந்த சைட்ல வழி இருக்கு, தப்பிச்சிட்டேன். மக்களே, எப்படியோ இப்போ வரைக்கும் சூப்பரா விளையாடிட்டு இருக்கோம். டோரிமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க மக்களே, சரியா? டோரிமானை பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்க. அடுத்ததா பென்டென் தான் வருவன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். யாரு வராங்கன்னு தெரியல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவுட் ஆகாம அவங்களுக்கு போய் தந்துடலாம் மக்களே. ஐயோ, இப்பா, கார் பயங்கரமா டேமேஜ் ஆகுது. பரவாயில்லங்க, அந்த பட்லுவாது கீழே விழுந்தான். ஆனா நம்ம கீழே விழாமையே இவ்வளவு தூரம் வந்துட்டோம் மக்களே. சூப்பரா வந்திருக்கோம். இன்னும் மோட்டு டானுங்க தான், டானு அவங்க 2 பேர் தான் பயங்கரமா காமெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எண்டிங் வேற அவனுங்க ஓட்டுறதா சொல்லியிருக்காங்க. எண்டிங் தான் கஷ்டமா இருக்கும். எண்டிங் அவனுங்க ஓட்ட போறேன்னு சொல்றாங்க. பார்ப்போம் என்னெல்லாம் காமெடி பண்றாங்கன்னு போக போக தான் நமக்கு தெரியும் மக்களே. எப்பா,
இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி கூட கீழே விழல மக்களே. அந்த பட்லு கூட விழுந்தான், நான் விழவே இல்லை பாருங்க. தாண்டு எப்பா தாண்டிட்டாங்க எப்பா. இங்க என்ன பழக்கடை வச்சிருக்காங்க, ரோட்ல போய் பழக்கடை வச்சிருக்காங்க பாருங்களேன். டே பழக்கடை வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடமாடா இல்ல, இங்க போய் எதுக்காகடா வச்சீங்க மக்களே? இப்ப வரைக்கும் நம்ம சூப்பரா போயிட்டு இருக்கோம் மக்களே. இதுக்கப்புறம் போறதுக்காக நிறைய ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அடுத்த வீடியோல இந்த ரேஸை கண்டினியூ பண்ணுவாங்க மக்களே. இப்போதைக்கு நம்ம இந்த ரேஸ் வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த ரேஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். திரும்பி செகண்ட் பார்ட் வீடியோவையும் நீங்க ஞாபகமா பார்க்கணும்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க மக்களே. அப்பதான் நீங்க கரெக்டா பார்க்க முடியும். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். பை.